இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சங்கீதம் 128:6 என்ன சொல்கிறது என்று கேட்டால், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், மாமியார் மூலமாக, அத்தை மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, என் மகன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா, நான் என்ன செய்வேன், என் பிள்ளை வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கலங்குனீங்கன்னா, இன்றைக்கி உங்களை பார்த்து கருத்து சொல்கிறார். அப்படி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் எதிர்காலத்தை உங்கள் பிள்ளையை பற்றி கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கையாக இருக்கா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, உங்கள் பேரம்பேத்திகளை நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் சுகித்திருப்பதை, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை, உங்கள் பிள்ளைகள் செழித்திருப்பதை, உங்கள் பிள்ளைகள் மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்ந்திருப்பதை, உங்கள் பிள்ளைகள் கெட்டு போனாலும், உங்கள் பிள்ளைகள் குடிகாரனாக இருந்தாலும் அவன் மனம் திரிந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுக்காக வாழக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை மாற்றி அமைக்க போகிறார். பயப்படாதீர்கள். ஆனால் மகனை பற்றி கவலைப்படுறீங்களா? மகளை குறித்து கவலைப்படுறீங்களா? கர்த்தர் நீங்கள் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீங்கள் பார்ப்பீங்கிற, அதை காண்பீங்க அப்படிங்கிறார். அதனால் பயப்படாதீங்க. இந்த போராட்டத்தோடு நீங்கள் சாக மாட்டீங்க. உங்கள் மகன் குடிகாரனாக இருக்கிறானா, இவன் திருந்த மாட்டானா கலங்கி தவித்துக்கிட்டு இருக்கீங்களா? இவன் திருந்துறது என் கண்ணு பார்க்காதான்னு கலைங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் மகன் திருந்த போகிறான், குடியிலிருந்து விட போகிறாரு. உங்கள் கண்ணு பார்க்க போது, குடும்பம் நல்லா இருக்க போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, தேய்ச்சத வரனை, விண்ணக தந்தையை, பரிசுத்த ஆவியானவரே, அக்கினிமயமானவரே, ஆண்டவர், அநேக பெற்றோர்கள் மகளுக்காக கலங்கிறதை பார்க்கும்போது எத்தனையோ மகன்கள் ஆண்டவரை குடித்து வெறித்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தி பெற்றோர்களை மனங்கலங்க வைத்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது. இந்த நல்ல எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவரை எல்லா இறுதிகளையும் மாற்றி அமைத்து அற்புதம் செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.